இடமா வந்த இடம் போய் 4 மாசம் ஆச்சு. 4 மாசமா அப்படியே மாறி அதில் இருக்கிற மாமா நானு வந்து விட்டேன். இனிமே போக மாட்டேன். டென்ஷன் ஆகாது என்ன? ஒரு பொம்பளையா பிறந்தவங்க என்ன எதிர்பார்ப்பா? ஒரு நகை மேல ஒரு பொருள் மேல ஆசைப்படுவாங்கத்தான். அதை விட ஒரு கணவர் கூட இருக்கிற சந்தோஷமா வேறதான் தெரியுமா? அப்படியா? விட்டுட்டு ஓடி போடுறேன். அத வேண்டாம். வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நான் விட்டு போக மாட்டேன். சத்தியமா அம்மா மேல வை. இல்லை என் தாய் மீன் ஆலயம். தாய்லாம் வேணாம். சரி என் அம்மா மீன் சத்தியம். போக மாட்டேன்ல. சத்தியம் போக மாட்டேன். போகாத மாமா, நான் என்ன கேக்குறேன் நானு? இந்த உடம்பின் உயிருக்கு வரை உன்னை விட்டு போக மாட்டேன். இருக்கிறாங்கடா சிச்ச பையா. யாரு இது? அங்க பாரு உடம்புன்ற அந்த மாதிரி லட்சத்துல கடமை காத்துக் கொண்டிருக்கிறது சென்று வந்தேன். கடமை தவறலாமா? அந்த கடமையை தவறாமல் இருந்தா இங்க நான் கடமை தவறியாங்கன்னா ஓட்டுல என்ன பண்ணுவேன்? எப்படி நம்பிக்கை இல்லையா? என் குடும்பத்தின் குத்து விளக்காச்சு நீ. குத்து விளக்கு தான் இரு. போவாதீங்க, நான் என்ன அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் நானு. வயிற்று கஞ்சி நம்ம கூட இருந்துருவாங்க. ஆனா நீங்க எல்லாம் என்ன காணிக்கிறாங்க? நீங்க வசந்தரா, உன் முன்ன அழகும் பின்ன அழகும் என் மனதை வாட்டு வாட்டு என்று வாட்டுகிறது. பாட்டு 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 ஆசை அன்பு இதயமே எந்த நூதயமே அன்பு இதயமே உண்மையாவே மனசுல இருக்கிறத சொல்றேன் பாரு. இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட நான் மறந்துருக்கேன். கஷ்டமா இருக்கு அது சொல்றதுக்கு. ஏன் இதையுமே நீங்களாக இருக்கும் பொழுது உங்களை எப்படி நான் மறக்கிறது? மறக்க கூடாது. ஆமா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில உண்மையே பேசுறது இல்லை. தப்பா நினைக்க போறேன். ஒருவர் மீது
நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். இணை பிரியாமல் எப்போதும் இருக்க வேண்டும் தான் அவனை வேண்டிக் கொள்கிறேன். வசந்தரா, ஆமா, உன்னை ஒன்று கேட்கணும். மறந்தே விட்டேன். என்னுடைய மகள் பத்மாவதி எங்கே? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? என்னுடைய மகள் பத்மாவதி எங்கே? நடந்து விட்டது. நான் ஒண்ணு வச்சிருந்தேன். பாதுகாத்து பத்திரமா நாட்டு மக்கள் எல்லோரும் சிரிக்கலாம். ஆயிரம் சிரிதான் உக்காந்து 4 மாசமா என்ன பாதுகாத்து வச்சிருந்தேன். குட்டி குட்டின்ற நீ நான் பால் டீ குச்சா பிடித்த சொன்ன நீ எந்த நேரத்துல போறேன்னா நோடு காலையில 9 மணி 9 வாரம் 9 வருஷம் டெய்லி ஏறி வச்சுக்கிற மாதிரி பிறந்தது. நம்பிக்கை போய் பாரு. ஒரு பொம்பளை கூட பார்க்காது. என்னடா இப்படி பேசுறேன்? நீ அக்கா தங்கச்சி கூட போறக்கலையா? நான் கூட பிறக்கலாமா? நான் பார்த்து 3 வருஷம் பார்த்து அவ போறேன். எங்க அப்பா 2 வருஷம் இடையாளு விட்டுருவேன். கூட பிறக்கிறதுனா ஒன்ன கொட்டிக்கணும் இல்லை கையாச்சி மூடு மூடு அப்படி என்னடா பண்ற? மூடு கடவுளே குட்டிகள நான் உட்காந்துங்கிறேன். கொண்ட வந்தாரி இருந்தா குப்பை ஏறி சண்டை போடலாம். சாணி இருந்தா எனக்குன்னு யாரு இருக்காங்க? உடப்ப கட்டும்
நீ போன நேரமோடோ என்னம்மா ஆச்சு? என்ன கேட்காத கேள்விடா. உன்னை தேவடியான்னு கேட்டாரா? அப்படி கேட்டா கூட நான் மன்னிச்சிருப்பேன். வேற என்ன? அந்த வார்த்தை எதுக்கு சமம்? அவ்வா, கடவுளுக்கு சமம். கண்டிப்பா உண்மையான அவ்வா, அவ்வா, அவரை நான் அதை கூட கேட்கல. அவ்வா. ஒரு நாட்டு மன்னர்னு எப்படி இருக்கும்? எப்படி அப்படிதான் இருக்கணும். வந்த உடனே என்னடி ஏதுடி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி வேற எது கட்டில? கட்டிக்கிறதா இல்ல என்ன மிலிட்டரிக்காரு கேட்டாங்க. அவர் ரிவால்வர் காட்டி இருப்பாரு, என்ன போலீஸுக்காரு அவர் கேட்டாங்க. லட்டி தூக்கி காட்டி இருப்பாரு, என்ன ஹெட்மாஸ்டர் கேட்டு அவர் பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. வந்துடும் எனப்பா ஐசுக்காரன் கூட அவன் சப்ப சொல்லி இருப்பான். ஐஸ் மிஞ்சிட்டு அவனை கீழே போட்டுப்பானா? ஐஸ் சாப்பிட போடுறாரு. அப்படிலாம் அங்க போய் கூட நல்லா இருக்கலாம்டா. அங்க போய் கூட நல்லா இருக்கலாம். ஒரு எப்படி இருக்கணும், ஏதா இருக்கணும், ஒரு சாப்பிட்டு எனக்கு கூட ஒரு எனக்கு என்ன சாப்பிடணும்னு கேட்கல. எப்படிலாம் குட்டி அவர் எனக்கு என்ன எந்த கொடுத்து தேனா சந்தேகம் முடியலாம். ஒரு நாட்டு மன்னர் சேர்க்கலாம் என் குழந்தை மாதிரி பாக்குறோம். அப்படி ஒரு நாட்டு மன்னர் 4 மாசத்துக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே சாப்பிட்டு என்ன பண்ற எது பண்ற ஒரு அம்மா தூரத்துல இருந்து வந்தாரு. கேட்கல. அப்போ கேட்க வந்தா கூட அப்போ அப்படி ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்காம அவரோட பார்த்து கேட்கிறாரு. அந்த வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை என்ன யார போடா என்ன உனக்கு பையனா என்ன 2 பேரும் என்ன பையன் ஆகுறீங்களா? அப்படி அவன் கேட்கறான். குட்டி ஒரு நல்ல வார்த்தை கூட என்கிட்ட பேசல. என்னால சொல்ல கூட முடியலடா. வாய கூசுது. என் புளிமாய் சாப்பிடாது பல்லு கூட்டும். அவர் கேக்குறாரு அந்த வார்த்தை சொன்ன நீ தூக்க மாட்டீங்களேன். நான் ஏன் மாட்டிக்கிறேன்? ஊர் சாண்டிக்கு நான் மாட்டிக்கிறேன். நீங்க மாட்டீங்களா? இவங்க சாண்டிக்கு நான் மாட்டிக்கணும். என் பொண்ணு எங்கட கேக்குறாருடா. அம்மா ஏன் இவராங்க இப்பதான் கண்டுபிடிச்சா கேட்டேன். இல்ல இல்ல அம்மா ஏன் இவராங்க நான் இப்பதான் கண்டுபிடிச்சா. நீ வந்த உடனே அம்மா கிட்ட பேச பொண்ணு கேட்டேன். சந்தோஷமா தான் பேசினேன். இருங்க பொண்ணு கேட்டேன். ஆமா அதான் தகராது. அழுது காரணமா அதான். இங்க அரண்மனை என்ன நடக்குது தெரியுமா? தெரியலையே. உங்க பொண்ணு என்ன கேக்குது? மாமா பார்த்து என்ன கேட்டுது? 2ஆம் தரம் வந்த தெவடியா ஐயோ ஏண்டி சும்மா உட்காந்து அரண்மனை ஃபுல்லா பெருக்குடி. அவன் தொடக்க டிலே அடிக்குது. அது அச்சோட ஒரு நாள் தவளை தூக்கி தலை மேல அடிச்சு அரண்மனை தொட்டி ஃபுல்லா தண்ணி நிரப்பணும் அப்படின்னு தவளையில அடிக்குது. அது அச்சோட பரவாயில்ல. ஒரு நாள் மாடி மேல நின்று 2 பேரும் முட்டி சண்டை போடுங்க. நீ விலக எடுத்து அரை வளங்களான்னு போன நடுப்பு மாட்டிக்கினா வர மாடி பண்ணது 3 பேரும் உண்டு வரும். டமால் 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 வந்து யாருக்கு அடி பல்ல எனக்கு சுத்தமா பல்ல. நான் நடுப்புல மாட்டி இந்த மச்சி மச்சி 2 பேரும் நாட்டு கஷ்டம். போ என்னன்னு கேளு போ. என்ன என்ன நீ அப்படி கூப்பிட கூட கூப்பிடாத. என்னன்னு என்ன அழுவாத என்ன அழைச்சு பாக்குறேன். உதிரம் கொட்ட போது புது 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 மாமா உன்னை கூப்பிடா. ஐயோ உன்னதான் சொல்றேன் மாமா. சிரிக்க கூடாது. என்ன சிரிக்க வேணாம கூடவும் பண்ணீங்க. என்னங்க மென்டல் அடிக்கிறா வதுக்கிறா சித்திரவதை பண்றா. என்ன அதை கூட நான் வாங்கிக்கிறேங்க. அவ அடிக்கிற அடி மருந்து போட்டேன் நாளைக்கு ஆறிடும்.
போட்டோ ஒரு சனி முடிச்சிட்டு இது நான் இல்லாத நேரத்துல அவன் நான் அடிக்கிற அடி கூட வாங்கிக்கிறேன் மாமா நேத்தும் தெரியல முந்தானத்து தெரியல விடாமா அவன் என்ன கேக்குறான் என்ன கேட்டா நீ யாரு நீ யாரு நீ எங்க அப்படிங்கிறாடா இது கேட்ட உடனே அம்மா மனசு தாங்க முடியல ஏன்பா இனிமே நான் உயிரோடு இருக்குமா நான் செத்துறேன் ஒரு மாதிரி கவுத்து எடுத்துன்னு வாண்டாங்க மரத்தை தேடி எங்குமே மரம் கிடையாது அவன் வெட்டி வெட்டி சூழி கத்துக்கிட்டு பரவாயில்ல தண்டவாளத்தில் செத்துறோம் தண்டவாளத்தை தேடி போனாங்க ஐயோ இந்த தண்டவாளத்தெல்லாம் எவனோ எதுவும் வெளியே போய் ட்ரெயின் போட்டு அங்க நின்று பரவாயில்ல கந்தல் வந்து செத்துலாம் அவனுக்கு கந்த தேடி போனாங்க இந்த கந்தெல்லாம் நடிகர் வடிவா தூக்கி போட்டாரம்மா அவன் கிணத்து கணக்கு பேர் போட்டு ஆவா ஆவா வேணாம் மாமா இத பாருங்க இதுக்கப்புறம் என்னால வந்து வாங்க முடியாது நேத்து அவன் 10 போடுறான் நேத்து அவன் என்ன படுக்க போட்டு 10 போடுறான் 9 போடு 9 என்ன போய் 10 போடுறா அப்படி உன் பொண்ணு நீ வேணாங்க இருந்தா உன் பொண்ணு இருக்கட்டும் ஏண்டா என் குடும்பத்தை சிரிக்கிறா அவன் சிரிக்கிறான் அவன் சிரிக்கிறான் அவனும் நீ சிரிக்கிற உன்னை பத்தி எனக்கு தெரியும் இருந்தா உன் பொண்ணு இருக்கட்டும் இல்லன்னா நான் இருக்கிறேன் இந்த தாலி கூட அறுத்து போட்டு வேண்டாம் எங்கிட்ட கூட சேட்டு கால வச்சு உள்ளோட நிற்கும் போது பத்திரமா இருக்கும் நான் வேணுமா அவ வேணுமா வாயுமா அம்மா சொன்னது நல்லா கேட்டியா நான் வேணுமா உனக்கு பொண்ணு வேணுமான்னு கேட்டாங்க பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம் பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பத்து முடியுமா ஐயோ ஆகையா டேய் இப்போ நான் முடிக்கு வந்து விட்டேன் வசந்தரா மகள் ஏ நம்ம மகள் இப்படி இவன் வார்த்தை சொன்னாலும் இனிமே அவன் இருக்கவே கூடாது கிணறோ குட்டியோ ஏன் குளமோ பிடித்து தள்ளு அவ சாவட்டும் வசந்தரா முதல்ல வந்தாலே அவ எனக்கு தாரம் இரண்டாவது இவளை கட்டிக்கிறேனே என் தலைக்கு பாரம் படி இதுக்கு தான் மாத்தி மாத்தி பேசுறேன் இதுக்கு தானே ஒண்ணு வச்சுக்கிறேன் What is this? What happened? வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறாங்க தப்பு தப்பா நினைக்கிறேன் உன்னை வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறேன்டா வச்சுக்கிறேன்னா இன்னொருத்த பொண்டாட்டி இன்னொருத்த லவ் பண்றது எப்பவுமே நம்ம வீட்டு முருங்கா நல்லா இருக்காது அது வீட்டு முருங்கா தான் ஏய் அதை விட எங்குட்டு என்ன சொன்னாரு பொண்ணு பிடிக்கல கிணற கொண்டு போய் தள்ளிட்டாரு இதான் நல்ல சமயம் அந்த என் சக்காதாரி பெற்ற பொண்ணு பாயணத்து கிணறு கொட்டியே பாத்துறத நீ எங்கேயோ போற நம்ம நந்தவனத்துல இருக்கு